வழிபாடு முறைகள்ல நம்ம இன்னைக்கு மக்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களிலும் வழிபடுறாங்க. என்ன சொல்லி வழிபடுன்ற முதல் வார்த்தையே தெரியல. அதாவது வழிபாடு இறைவன் ஆலயத்துல போய் நம்ம இறை நாமத்தை சொல்லி துதிக்கணும். அதாவது ஒரு கடல் கோயிலில் போகிறோம், கோயிலில் போய் வழிபாடு முறை என்ன சொல்கிறோம்? என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீரணும், என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், என்னோட உடல் நோயெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தைக்கு சக்தி உண்டு. அப்போ எந்த ஒருமான நெகட்டிவான வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தும் போது அதுதான் பலவிதமாக பயன்படுது. நீங்கள் எல்லா ஆலயத்திலையும் போனீங்கன்னா கடவுளுடைய சிலை வழிபாட்டுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுருப்பாங்க. இந்த கண்ணாடி எதுக்கு? எப்படி அம்பாளுடைய பிரதிபலிப்பு அதிகமாகுதோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் பிரதிபலிப்புது. அப்போ பல விஷயமான வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் அதிகமாகுது. இப்போ கஷ்டம் தீரணும்னு சொல்லும்போது கஷ்டம் தான் முதல் வார்த்தையாக வைக்கிறீங்க. அது அப்போ பல விதமான கஷ்டங்கள் திருப்பி உருவாகும். கடன் பிரச்சனை தீரணும்னு நினச்சி கடன் பிரச்சனைன்ற வார்த்தையை வைக்கும்போது கடன் பிரச்சனை அதிகமாகுது. தொழில் நஷ்டமாகக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சந்தித்த ஒரு நபரை பற்றி நான் சொல்கிறேன். அவர் சபரிமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக சென்றுட்டு இருக்காரு. அப்போ நான் அவர் என்கிட்ட கேட்கும்போது நான் கேட்டேன், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது சாமி? நீங்கள் 10 வருடமாக சபரிமலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, வாழ்க்கையில் நான் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் கஷ்ட நஷ்டமாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். சரி, என்ன நீங்கள் ஐயப்பன்கிட்ட அவர் இறை ஆலயத்தில் ஐயப்பனை போய் நீங்கள் பார்க்கும்போது என்ன வேண்டுவீங்கன்னு கேட்டால், கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் இருக்கணும் நான் வேண்டிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கஷ்டம் நஷ்டம் 2 வார்த்தையும் நெகட்டிவாகவே நீங்கள் பயன்படுத்தும் போது அது பலிதமாகி கஷ்டத்தை வீட்லேயும் நஷ்டத்தை தொழிலையும் நீங்கள் தான் ஏற்படுத்திக்கிட்டீங்க. அப்போ இறை ஆலயத்தில் போகும்போது முதல்ல நம்ம கேட்க வேண்டிய விஷயமே மன சந்தோஷம்தான். இங்கே யாருமே முதல்ல சந்தோஷத்தையே கேட்கறது இல்லை. நம்ம கடவுள்கிட்ட போய் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உருவாகும். அதை விட்டு கடன் பிரச்சனை, கவலை, கஷ்டம், பிரச்சனைகள் இப்படின்ற நெகட்டிவான வார்த்தைகள் சொல்லும்போது அதுதான் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி ஏற்பட்டு, ஏன்னா வார்த்தைகள் நீங்கள் திருப்பி ஒரே வார்த்தையை 21 முறை சொன்னாலே அது நடக்கணும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆலயத்தில் மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே அந்த மனம் போலேயே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் கஷ்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஐயா, இந்த மாதிரி இப்ப அன்னதானம் போடுறாங்கல்ல, அன்னதானம் ஏன் போடணும், எதுக்கு போடணும், யாருக்கு போடணும்? ஒரு நல்ல கொஸ்டின் இது. அதாவது அன்னதானம் என்பது தானத்தில் சிறந்த தானம் முதல்ல நிதானம் இல்லாமல் எந்த தானம் செய்ய முடியாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் யாருக்கு பண்ணணும்னு முதல்ல ஒரு இது இருக்குது. அதாவது இந்த அன்னதானத்தை யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசித்தவங்களுக்கு கொடுத்தாதான் உணவு. பசி இல்லாமல் பேருக்கோ புகழுக்கோ கொடுத்தா அந்த தானம் சரியாக இருக்காது. அப்போ முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது பசித்தவங்களுக்கு, ஓகேங்களா? 2வது அடியார்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க இறை நாமத்தினாலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இறை நாமத்தை துதிக்கிறவங்களுக்கு ஒருவேளை நீங்கள் உணவு கொடுக்கும்போது அந்த இறைக்கே கொடுப்பதற்கான உத்தமம் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் 2வதாக பார்த்தீங்கன்னா பசித்தவனுக்கு உணவு அருந்தா மட்டும்தான் இறைவன், ஓகேங்களா? பசி இல்லாமல் ஒரு கோவில் குளங்கள்லையோ கௌரவத்திற்காகவோ வெட்டி பந்தாவுக்காகவோ நீங்கள் சாப்பாடு போகிறதுனால எந்த பலனும் கிடையாது. முதல் அன்னதானம் என்பது எதுக்கு? பசித்தவங்களுக்கு உணவளிங்க. அது பசியோடு இருக்க உண்மையான ஆன்மாக்கு நீங்கள் உணவளிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையே மாற்றும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த குரு பெயர்ச்சி பலன் இதை பற்றி குரு பெயர்ச்சி மட்டும் இல்லை, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, கிரக பெயர்ச்சி, எல்லா பெயர்ச்சிகளும் உண்மைதான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதனால் நமக்கு என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபருக்கு கிரக பயிற்சியில் சுக்கிரன் வரார். ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கிரக ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒருத்தருக்கு சுக்கிரன் வருது. அப்படி சுக்கிரன் வந்தால் என்ன அப்படின்னா அவருக்கு செல்வ வளங்கள் நடக்கும், புகழ் சேரும் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு செல்வ வளம் வந்தால் அவன் சரியாயிடுவானா, வாழ்க்கை மாறிடுவானா? கிடையவே கிடையாது. எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்பது போல எவ்வளோ கிரக பயிற்சி ஆனாலும் சரி, எவ்வித கிரகம் மாறினாலும் சரி, ஜாதகமே மாறினாலும் சரி, அவன் எண்ணங்கள் போல் தான் வாழ்க்கை அமையும் என்பதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ என்னன்னா, ஒருத்தனுக்கு 10 லட்சம் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்குறோம். ஒரு குடிமகனுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறான், அவன் அந்த குடியில் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணி அந்த 10 லட்சத்தையும் லாஸ் பண்ணிவிடுவான். இதே ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணத்திற்காக ரெடியாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் அந்த விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். ஒரு 10 லட்சத்தை எடுத்து போய் கொடுக்குறோன்னா அவங்க அந்த திருமண செலவுக்கு பயன்படுத்துவாங்க. இன்னொருத்தர் கடன் ரீதியாக பிரச்சனை இருக்கும்போது அந்த 10 லட்சம் போகும்போது கடன் தான் தீர்ப்பாங்க. அப்போ 3 பேருக்கும் 10 லட்சம் என்பது சுக்கிரன் தான். ஆனால் 3 சுக்கிர பயிற்சி ஆனதுக்கு அப்புறமும் அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் ஏன் அந்த மாற்றம் வரலை? அப்போ ஒரு விதமான கிரகப்பயிற்சி மாற்றத்தினாலே இல்லை கிரகப்பயிற்சி மாறினாலும் வாழ்க்கை மாறும் என்பது உண்மை கிடையாது. எவ்வளோ கிரகம் மாறினாலும் சரி, எவ்வளோ பயிற்சிகள் வந்தாலும் சரி, உங்கள் மனம் மாறவில்லை என்றால் எந்த கிரக மாற்றமும் உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கிரகங்களை பற்றி பார்க்கலாம். மொத்தம் 9 கிரகம்.
இதில் 7 கிரகம் கிரக ரீதியாக இருக்குது, 2 கிரகம் நிழல் கிரகம். ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். மீதி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகமும் இன்று வாழ்க்கையில் நடந்துக்குது. இதுதான் நம்மளுடைய 7 நாட்களாக பார்க்குறோம். இப்போ ஒரு மனிதனுக்கு கிரகம் வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே இங்கே கிரகமாக தான் இருக்கான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப்பை பார்க்கலாம், அவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கலாம், இல்லை அவங்களுடைய தொழில் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்தந்த கேரக்டர், அந்தந்த தொழில், அந்தந்த கிரக ரீதியாக அமைப்பில் மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆசிரியராக இருக்காரு, நல்லா பேசுகிறாரு, ஒரு ஜோதிடராக இருக்காருன்னா அவர் புதனுடைய கிரக ஆதிக்கத்தை பெற்றிருக்காருன்னு அர்த்தம். இப்போ ஒரு சுக்கிரன், இப்போ எல்லா கிரகத்திலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஒவ்வொரு கிரகத்திலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இப்போ புதனில் தோஷம் பெற்றா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமான வாய் பேசுவாங்க, அவங்களுக்குள்ள எண்ணங்கள் இருக்காது, லொடலொடன்னு பேசுவாங்க, ஒரு சரியான விஷயங்கள் இருக்காது. இதே ஒரு ஆசிரியர், ஒரு புதன் சித்தி நல்லா இருந்ததுன்னா ஆசிரியர் பேசுவது நமக்கு அவ்வளோ இருக்கும். இப்போ எல்லா ஆசிரியரும் நமக்கு பிடிச்சி இல்லையே, ஒரு சில ஆசிரியர்கள் ரொம்ப பிடிக்குது, ஒரு சில ஆசிரியர்கள் அட ஏன்டா அவங்ககிட்ட நிற்கணும்னு தோணும். அப்போ கிரகங்கள்லேயே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அந்த மாதிரி 9 கிரகங்களுமே இங்கே இருக்கிறாங்க. இந்த கிரக ரீதியான விஷயங்களில் இந்த 9 கிரகத்தில் நம்ம என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு மனிதனுக்கு சூரிய கிரகம் அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குன்னு அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம். சூரியன் கிரகம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகுனா, தான் செய்வது மட்டும்தான் சரின்னு நம்புவான், தனக்கு தான் கரெக்டுன்னு நினைப்பான், அவன் மதிக்கவே மாட்டான். அப்போ சூரியன் ஆதிக்கம் பெற்று தன் ஆணவத்தின் உச்சத்தில் இருப்பான். அப்போ சூரியன் கிரகம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆன்ம பலமே கம்மியாயிடும். அப்போ கடன் வாங்கினவங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கடனுக்கு பயந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான், கடன்காரன் வந்தால் என்ன ஆகுமோ, என்னோட ஆன்மாவே பயப்படுதுன்னுவான். அப்போ கடன் வாங்கினவங்க எல்லாமே எங்கே சூரிய மின்காந்த ஆற்றலில் வராங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் செவ்வாய், புதன் ஒவ்வொரு கிரகத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு கிரகத்துலையும் ஆதிக்கம் இருக்குது, கம்மி இருக்குது. இந்த கிரக பேச்சுகளாக எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் உங்களை சந்திக்கக்கூடிய நேரமோ, இல்லை உங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரமோ, இல்லை பேசக்கூடிய விஷயங்களோ எல்லாமே அந்த கிரகத்தை ஒத்து தான் இருக்கும். அதை தான் அன்றைய காலத்தில் நமக்கு ஜோதிடர்களும் சரி, சித்தர்களும் சரி அன்றைக்கே கணிச்சு ஓரைகளாக பிரித்தாங்க. இப்போ இன்னைக்கு இந்த டைமுக்கு, இன்னைக்கு நாள் சுக்கிரன், வெள்ளிக்கிழமையில் இந்த டைம் ஓரையில், இப்போ வெள்ளிக்கிழமை கூட யார் சேர்றாங்கன்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு ஓரை, இந்த 1 மணி நேரம் ஓரையில் அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேச முடியும், அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கிரகத்துக்கும் நாளுக்கும் ஓரைக்கும் நேரத்திற்கும் சம்மந்தம் உண்டு. இது எல்லாமே சேர்ந்து அவருடைய எண்ணத்தை வழி நடத்துது. இப்போ எப்படி நம்ம சுவாசம் பண்ணி வாழ்க்கை நடத்துகிறோமோ, இந்த சுவாசம் மட்டும் நம்ம வாழ்க்கை நடத்துது. இந்த சுவாசம் உள்ளே போய் நம்மளுடைய எண்ணங்களாக கிரியேட் ஆகுது. எண்ணங்களாக கிரியேட் ஆகி தான் அந்த ஒரு விஷயத்தையே நம்ம பிடிக்கிறோம். அப்போ இந்த எண்ணங்களும் கிரகத்து கூட பயணிக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க, மனம் இருந்தால் தான் சாப்பிட முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ சந்திரன் இருந்தால் தான் இங்கே ஒரு விஷயத்தையே செயல்படுத்த முடியும். ஏன்னா சூரியன் சந்திரன் இல்லாமல் இங்கே ஒரு உலக மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாமே தத்துவ அடிப்படையில் சித்தர்களும் முன்னோர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கிரக ரீதியான அமைப்புகள் நாட்களாகவும் ஓரைகளாகவும் கிரகங்களாகவும் இருக்குது. இதை எனர்ஜியை நம்ம அதிகமாக்குறோமா கம்மியாக இருக்கா என்பது தான் பிரச்சனையை தவிர்த்து இங்கே எனர்ஜி மாற்றங்கள் கிடையாது. மற்ற மதங்களில் இருக்க ஒரு விஷயம் சரியா தவறா, இல்லை நமக்கு எப்படி அந்த வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்டீங்க. அதோடைய ஒரு சிறிய எடுத்துக்காட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். இஸ்லாத்தில் மெக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எவ்வித கடனும் இல்லாமல் இருந்தால் தான் நீ என்னுடைய புனித ஸ்தலத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. அப்போ அதே மாதிரி தான் என்னை இறைவன், நம்ம இந்து தர்மத்தில் இறைவனை நீங்கள் அடையணும் அப்படின்னா எவ்வித கடனும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்திட்டம் கிடையாது. இங்கே யார் வேணால் போகலாம், எப்படி வேணால் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொன்னால் அந்த கடன் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு, எவ்வித கடனும் உனக்கு இல்லாமல் இருந்தால் மெக்காவுக்கு வா, என்னுடைய புனித ஸ்தலத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி தான் வரணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸோடைய பொருள் என்னென்னா, செல்வங்கள் கிடையாது. அதாவது கடன்னா, நான் ஒரு 5 லட்சம் கடன் வாங்கி வச்சுருக்கேன், இந்த கடன்லாம் அடைச்சிட்டு தான் வரணுமா, என் குடும்பத்தில் நான் திருமணம் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் வரணுமான்ற சொல்லலை. ஏன்னா எந்த ஒரு நபிகள் நாயகமாக இருக்கட்டும், இல்லை அடியார்களாக இருக்கட்டும், இல்லை சித்தர்களாக இருக்கட்டும், யாருமே அவங்களுடைய பாதை இறைவனை நோக்கிய பாதை. அப்போ அவங்க எல்லாருமே எங்கே போயிருப்பாங்க, முக்தி நோக்கிய பயணமாக தான் இருப்பேன், தவிர்த்து காசை பற்றி சொல்லியிருக்க போகிறது கிடையாது. அப்போ இன்றைக்கி இருக்க மற்றவங்க தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. காசை பற்றி நாங்கள் ஏன் பேச போகிறோம் இல்லையா? நாங்கள் உங்களுடைய முக்திக்கு நோக்கி இறைவன் அடையிறதுக்கு நாங்கள் ஒரு வழியில் போயிருக்கோம். அந்த வழிக்கு என்னெல்லாம் பண்ணால் இறைவன் அடையலான்றது தான் நபிகள் நாயகம் சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன கடன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பணத்தை பற்றி கடன் கிடையாது. அப்போ அந்த கடன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல பேருக்கு செஞ்ச பாவக்கடன், நமக்கு பல பேர் செஞ்ச
வச்ச கடன், இந்த 2 கடனையும் தீர்க்கலைன்னா உங்கள் வாழ்க்கையிலும் சரி இறைவன் அடைவதிலும் சரி ரொம்பவும் சிரமம்தான். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் யாருக்காவது ஒரு காசு கொடுத்துருக்கலாம், அவங்க கொடுக்காம கூட போயிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்கள இன்னைக்கு நினச்சா கூட எனக்கு வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அந்த வருத்தம் இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம இன்னமும் பார்த்தாலும் அந்த வெறுப்போடு தான் பார்ப்போம். இந்த வெறுப்பு, வன்மம் இதையெல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கை சீரழித்து கொண்டிருக்கிறதுனால இதையெல்லாம் முதல்ல கழிக்கணும்னு சொல்கிறார். ஒரு இறைவன் அடையணும்னா வன்மம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ ஒருத்தர் நம்ம பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தையும் வன்மத்தையும் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் இறைவன் எப்படி அடைய முடியும்? அப்போ அவர் சொன்ன கடன் இந்த கடன் தான். யாருக்கெல்லாம் நான் போய் தேவையில்லாத தகராறு பண்ணி வச்சுருக்கணும், இல்லை கஷ்டத்தை படித்து வச்சுருக்கணும், அப்போ அதை எல்லாத்தையும் நான் முதல்ல மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். 2வது, எனக்கு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். இந்த மன்னிச்சாதான் உங்கள் வாழ்க்கையில் முதல் கட்டத்தை நீங்கள் தாண்டுறீங்க. அதுக்கப்புறம் தான் இறை ஆலயத்தை நீங்கள் பார்க்க முடியும். வழிபாடு முறைகளிலும் இப்படி இது போல தான் சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான கர்மாவும் என்ன சொல்கிறாங்க? 7 விதமான கர்மா இல்லையா? காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியங்கள், இந்த மாதிரி இருக்கிற கெட்ட எண்ணங்களை தான் விட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எண்ணங்களை விடாமல் அதுக்கு என்னெல்லாம் பரிகாரம் இருக்கோ பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரிகாரம் செய்யறதுக்கு தயாராக இருக்கீங்க, ஆனால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்வத கொஞ்சம் கூட தயாராக இல்லை. ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்குது. இப்போ இஸ்லாத்தில் எடுத்துட்டிங்கன்னா 5 வேளையும் தொழுகணும். நமாஸ் பண்ணி முட்டி போட்டு நமாஸ் பண்ணி இறைவனை தொழுகிறாங்க. கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம இந்து மதத்தில் என்ன வழிமுறை இருக்குது, எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க. எல்லா ஆலயத்திலையுமே கொடி கம்பத்தாண்ட போனீங்கன்னா எப்படி நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு சிலையே பல கோவிலில் வடிவச்சிருக்காங்க. எல்லா வழிமுறைகளும் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எப்படி வழிபடணுன்றதை பார்க்குறத விட எப்படி வழிபட்டால் நமக்கு இறைவன் கொடுப்பாருன்றதை நம்ம பார்க்கலாம். வழிபாடு முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வு ரீதியாக கும்பிடணும். முதல்ல நீங்கள் எந்த கடவுளை வேணால் கும்பிடுங்க, எப்படி வேணால் கும்பிடுங்க, ஆனால் உணர்வு ரீதியாக தான் நீங்கள் இறைவன் இருக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம்? மனநிறைவோடு பண்ணணும், மன உணர்வோடு பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த உணர்வு ரீதியாக தான் இறைவனை நீங்கள் வழிபடணும். எப்போ நீங்கள் இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறீங்க, கடவுளை பார்த்து கும்பிட்டு சிவசிவா அரோகரா அப்படின்னு நம்ம கும்பிட்றோமே தவிர்த்து இங்கேயாவது உணர்வு பூர்வமாக கும்பிட்றோமா? உணர்வுனா என்ன? ஃபீலிங்ஸ் இல்லையா? அந்த ஃபீலிங்ஸோட ஒரு 5 நிமிடம் நின்று மனமுருகி கும்பிடணும். அன்னைக்கு இருக்க நயன்மார்கள் 63 நயன்மார்கள் என்ன பண்ணாங்க? மனமுருகி பாடினாங்க இல்லையா? நம்ம மனமுருகி வேண்டதே கிடையாது. இப்படி பண்ணுறது, முத்தம் கொடுக்கறது, வெளியில் நின்று கோயிலை இப்படி சலாம் போடுறது, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வழிமுறையா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த வழிமுறைகளில் நம்ம எப்படி பண்ணணும்? உணர்வு ரீதியாக பண்ணணும். அதாவது இறைவனும் நீங்களும் ஒன்றா ஆகணும். அதாவது ஒரு 5 நிமிடம் நின்று கும்பிட்டா கூட கண்ணீர் எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் உணர்வோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு கவலை வந்தது, இன்றைக்கி எனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டா அவனை நான் நினச்சா எனக்கு அப்படியே கண்ணீர் வருதுன்றீங்கல்ல, அப்போ கடவுளை சிந்திக்கும் போது உங்களுக்கு உணர்வு ரீதியான உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் ஏன் வரலை? எப்போ நீங்கள் உணர்வு ரீதியாக வழிபாடு முறைகள் பண்ணுறீங்களோ அந்த முறை சரி. எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பிறவியோட நோக்கத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. எல்லாருமே இன்றைக்கி மனித பிறவி எடுத்து வந்துட்டீங்க. வந்ததோடைய நோக்கம் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு ஒரு நல்ல குருவை பிடிங்க, முதல் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிங்க. நம்ம என்ன தவறு செஞ்சு இங்கே பிறந்தோம், என்ன ஆசைப்பட்டு இங்கே வந்தோம், என்ன கடமையை சரியாக செய்யாமல் இங்கே வந்தோம், இதை 3த்தையும் தெரிஞ்சு அதை முடித்து விட்டு இந்த பிறவியோட நோக்கத்தை முடித்து, பிறவியோட நோக்கம் ஜீவன் முக்தி, இறைவன் அடைவர் தான். அதுக்காக தான் நம்ம எல்லாமே வந்திருக்கோம். அதை அடைவது என்ன வழின்னு ஒரு குருநாதர் பிடிச்சி அந்த வழியில் போய் ஒரு நல்ல ஜீவன் முக்தி ஆகிறதுக்கான வழியை தேடுங்க. இந்த வாய்ப்பை நமக்கு பயன்படுத்திய ஆஸ்கார் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றியும் இறைவனோட ஆசையும் என்றுமே அவங்களுடைய சேனல் வாழணும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி, சந்தோஷம்.